அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் திராவிட இயக்க பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக வழக்குரைஞர் ஐயா ராம வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. இப்போ இன்னைக்கு ஒன்றிய பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்போ இந்த பட்ஜெட்டில் நமக்கு என்ன கேள்விகளாக இருக்க முடியும்னா, இந்திய அளவிலான ஒரு பார்வை, அதில் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட், இந்த நிதிநிலை அறிக்கை பயனளித்திருக்கிறது, என்ன நமக்கு கொடுத்துருக்கிறார்கள், என்ன கொடுக்கல, என்ன அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு, என்ன அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை, உங்களுடைய பார்வை? இன்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவையிலே தாக்கல் செய்தார். இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிற ஒரு 7வது நிதிநிலை அறிக்கை. இப்போ முன்பை போலத்தான், இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. நாட்டு மக்களுக்கு ஒன்றும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நல்ல செய்தி எதுவும் இல்லை. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு பட்ஜெட்டை போலத்தான் இருக்கிறது. இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, தனிநபர் வருமான வரியில் எந்தவித ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை. அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் என்கிற அந்த வருமான வரி வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் என்று இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபத்திற்கான வரி, அந்த கேபிட்டல் கெயின்ல உங்களுக்கு வரி விதிக்கப்படும். அந்த வரியில் பாத்தீங்கன்னா நிறைய வரி அதிலே சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தங்கம், பிளாட்டினம், வெள்ளி போன்றவர்கள்லாம் சுங்க வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. மேம்போக்காக பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை சரியும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அதுல இருக்க வரியில இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையிலே கூடுதலாக வரியை விதித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சராசரி மக்களுக்கு என்கிற ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் எதுவுமே பெரிய அளவில் நிதிநிலை அறிக்கையில இல்லை. இன்னொன்று ஒரு ஒட்டுமொத்த பார்வையா பார்த்தோம் அப்படின்னா, இது இந்திய ஒன்றியத்துக்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கான நிதிநிலை அறிக்கையா என்று நினைக்கிற அளவுக்கு தான் அதிலே அறிவிப்புகள் எல்லாமே இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வடிவேலு காமெடியில ஒரு கடைக்கு ஓயாம போன் பண்ணிக்கிட்டே இருப்பார், கடை எப்ப சார் திறப்பீங்க, கடை எப்ப சார் திறப்பீங்கன்னு. அதே போல நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போதெல்லாம் எப்படா அவங்க மற்ற மாநிலத்துக்கு வருவாங்க, ஆந்திராவையும் பீகாரை பற்றியுமே பட்ஜெட்டையுமே சொல்றாங்களே, இவங்க இந்திய ஒன்றியத்துக்கான பட்ஜெட்டை எப்போது சொல்லுவார் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். இது ஏதோ ஆந்திரா பீகார் மக்கள் மீதான அக்கறைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மை என்னன்னா, இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பீகாரும் சரி, அதே போல ஆந்திர பிரதேசமும் சரி, இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியில் அந்த கட்சி மாநிலத்திலே ஆட்சியிலே இருப்பவர்கள் தான் இன்றைக்கு மத்தியிலே இவர்கள் ஆள்வதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறார். அப்போ அவர்களுக்கு இதையாவது ஒரு ஃபேவரை செஞ்சு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு 56 இன்ச் மார்புள்ள பிரதமர் யாருடைய அழுத்தத்துக்கெல்லாம் பணிய மாட்டாரு என்றெல்லாம் மோடியை பற்றி சொன்னார்கள் வந்தபோது. ஆனால் இன்றைக்கு மோடி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காரு அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் காட்டுது. பீகாருக்கு 26,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆந்திர பிரதேசத்துக்கு 15,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த மக்களுக்காவது இவர்கள் நல்லது செய்யறாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க இருவருமே கோரி வந்தது என்ன அப்படின்னா, சிறப்பு மாநில அந்தஸ்து தான் அவங்க 2 பேரும் கேட்டாங்க. அதை தர மறுத்து விட்டு இப்ப நம்ம ஒரு பாலுக்கு அழுகிற குழந்தைக்கு நிப்பில கொடுத்து எப்படி ஏமாற்றுவார்களோ அதை போல இவர்களுக்கு அந்த வெறும் நிதியை மட்டும் கொடுத்து விட்டு அவர்கள் கேட்கிற அந்த அதிகாரங்களை, சிறப்பு மாநிலம் என்கிற அந்த தகுதியை, அந்தஸ்தை தராமல் தான் இதை செய்திருக்கிறார்கள். இது இப்படியான ஒரு நிலைதான் ஒட்டுமொத்த இந்த இந்திய பட்ஜெட்டை நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிறது இதுதான். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு அம்சமாக நான் மிக முக்கியமா பாக்குறது என்ன அப்படின்னா, நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம், இந்த தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த ஆட்சியினுடைய சிறப்பு அம்சங்களை வெவ்வேறு மாநிலங்களில் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா நாம இங்க கொடுக்குற அந்த விடியல்
இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு அதை வந்து அங்கே செயல்படுத்தியிருக்காங்க. அதே போல இங்கே நாம் கொடுக்கிற முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை வந்து தெலுங்கானால இருந்து பார்த்துட்டு அவங்க அமல்படுத்தியிருக்காங்க. இப்படி வந்து மற்ற மாநிலங்கள் பார்த்து பின்பற்றுகிற அளவுக்கு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது. அதே போலவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதி அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து கொடுத்திருக்கிற ஒரு திட்டம் தான். தோழி என்ற பெயரில் தோழி விடுதி என்று மிக முக்கிய நகரங்களில் தமிழகத்தில் வந்து பணிபுரியும் பெண்களுக்காக அந்த விடுதி வந்து அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. இப்ப அதை தான் வந்து அவங்க அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியா. அதே போல இன்னொரு மிக முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா ஒரு 4.1 கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சி காலத்துல அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை 5000 ரூபாய் கொடுக்கப்படும். அந்த பயிற்சி முடிந்த உடனே அவர்களுக்கு வந்து முக்கிய நிறுவனங்களில் வந்து வேலைக்கு அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இதற்காக ஒரு 500 நிறுவனங்கள்ல வந்து நாங்க வந்து இவர்களை இந்த 4.1 கோடி பேரை வந்து பணியிலே சேர்ப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு தான் பாத்தீங்கன்னா வட இந்திய ஊடகம்லாம் பெருசா பேசிட்டு இருக்கு. ஏன்னா இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டத்துல இதுதான் நடக்குது. நம்ம வந்து அந்தந்த மாணவர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நடத்தி அந்த கோர்ஸின் மூலமாக அவன் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணானோ அந்த ஸ்கில் பேஸ்டு கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட்டும், அதாவது நான் முதல்வன் திட்டத்துடைய சிறப்பம்சமே அதுதான். வெறுமனே வந்து வெறும் ஒரு பயிற்சியை மட்டும் தராமல் அந்த பயிற்சியினுடைய நிறைவில் வந்து அந்த நான் முதல்வன் மாணவர்களுக்கு என்று தனியாக ஒரு பிளேஸ்மெண்ட் டிரைவ் நடக்கும். அதில் வந்து அவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் பணிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்ப இதைத்தான் அவங்க அப்படியே கொண்டு நேஷனல் லெவல்ல பண்றாங்க. ஆக இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது ஒன்று தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை வந்து காப்பி அடித்து அதை வந்து இந்திய அளவிலே கொண்டு போயிருக்காங்க ஒண்ணு. இன்னொன்று வந்து ஆந்திரா ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஆந்திரா பீகாருக்கும் கூடுதலாக வந்து நிதியை கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் கோரிய சிறப்பு அதிகாரங்களை தராமல் வெறுமன நிதியை மட்டும் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி வந்து வழக்கம் போல் வந்து கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டாகத்தான் இது இருக்கிறதே தவிர சாதாரண மக்களுக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை. ரயில்வே துறையில தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா இதுவரை இருக்கிற நிதிநிலை அறிக்கைகள் விட மிக மோசமான நிதிநிலை அறிக்கையாக தமிழ்நாட்டுக்கென்று எந்த ஒரு திட்டமும் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தமிழ் என்கிற வார்த்தைகள் கூட அந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. அப்படி ஒரு நிதிநிலை அறிக்கை தான் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிர்மலா சீதாராமனால இன்றைக்கு அவையிலே தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையினுடைய யோகியதை வந்து இதுதான். தமிழ்நாடு தமிழ் என்கிற வார்த்தைகள் கூட அந்த அறிக்கையில் இல்லை. அதே போல பாத்தீங்க அப்படின்னா பல காலமாக தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சொல்லப்பட்டு வருகிற சென்னை மெட்ரோவுடைய 2வது விரிவாக்க திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடும் கடந்த 2 முறையாக சொல்லி கொண்டிருந்தது. அதற்கான நிதி எதுவும் ஒதுக்கப்படலை. அதே போலவே வந்து மதுரையிலும் கோவையிலும் வந்து மெட்ரோ வருவதற்கான திட்ட அறிக்கைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டன. அதற்கான ஒப்புதலும் அதற்கு தேவையான அந்த முதல்கட்ட பணிகளை தொடங்குவதற்கான நிதியும் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை. அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாட்டின் சார்பில் நாம் கோரிய எந்த ஒரு புதிய ரயில்களோ இல்ல ரயில்வே திட்ட மேம்பாட்டு பணிகளோ இல்ல ரயில்வே பாலங்களோ எதுவுமே வந்து தமிழ்நாட்டிற்கென்று இந்த பட்ஜெட்டில் வந்து அவர்கள் எந்த ஒரு இதையும் செய்யல. இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிசம்பரில் வந்து மிக கொடூரமான ஒரு இயற்கை பேரிடருக்கு நாம் ஆளானோம் வெள்ளத்தில். அப்போ வந்து நம்ம சொன்னது என்ன, அந்த வெள்ள வடிகால் அமைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதிகள் கோரியிருந்தோம். ஆனால் அது கூட விடுவிக்கப்படலை. சரி பட்ஜெட் நேரத்திலேயாவது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பட்ஜெட்டில் கூட இயற்கை பேரிடர் நிதியிலும் கூட தமிழ்நாட்டுக்கு என்று எதுவும் ஒதுக்கப்படலை. இப்போ இமாச்சல பிரதேஷ், சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம், அஸ்ஸாம் போன்ற மாநிலத்திலாம் 11,500 கோடி ரூபாய் வந்து இயற்கை பேரிடர் நிதி வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதுவும் கொடுக்கல. இது வந்து எப்படின்னா ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை அணுகுகிறது என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எவ்வளவு நிதி பகிர்வு வரி பகிர்வை அளிக்கிறது, அந்த வரி பகிர்வினுடைய அடிப்படையில் நாம் நீண்ட காலமாக நாம் முன்னெடுக்கிற முழக்கமான அந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாநிலம் அளிக்கிற வரி வருவாய்க்கு நிகராக அந்த மாநிலத்திற்கு வரி பகிர்வு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம நீண்ட நாள் கோரிக்கை.
ஆனால் அப்படி எதுவுமே இவர்களிடம் இல்லை. வெறும் வரியை பெறுவது மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுவிட்டு அதில் வேறு யாருக்கோ இவர்கள் விரும்புகிற இவர்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்குத்தான் அதை கொடுத்து வருகிறார்கள். முன்பு உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்தார்கள். இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல ஒன்றும் அவங்களால பெருசா வெற்றி பெற முடியவில்லை என்பதற்காக, ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லி, அந்த மாதிரி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய வரியை பெற்று அதை இப்படி இவர்கள் விரும்புகிற வேறு மாநிலங்களுக்கு செய்திருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு என்று சிறப்பு திட்டங்களோ இல்ல புதிய ரயில் திட்டங்களோ எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை. இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிக்கும் போக்கு ஏற்கனவே தான் இருந்தது. இந்த புதிய கூட்டணி ஆட்சியினாவது மாறும் என்று எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவருடைய நிலைமை அப்படியே தொடர்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு அரசாகவே இந்த அரசு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதனுடைய விளைவு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக எதிரொலிக்கும். இவர்கள் தேர்தலுக்கு நிற்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் கேட்கக்கூடியவர்கள். அதுபோன்று தமிழ்நாட்டு மக்களை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வாறு செய்தார்களே, இவர்கள் எப்படி தேர்தலை எதிர்கொள்வார்கள்? அல்லது தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு வாக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் என்று கருதலாம். இல்ல, அது ஒரு பக்கம். தமிழ்நாட்டிலிருந்து அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது என்று நினைக்கிறது ஒரு பக்கம். வேறு இடங்களில் இவர்களுக்கு கூடுதலாக வாக்குகள் பெற்ற இடங்களுக்கு கூட இவங்க எதையும் செய்யல. அதாவது பொதுவா மக்களோட பார்வை எப்படி இருக்கும்னோம்னா, இப்ப நம்ம இந்த 40க்கு 40 திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டதுனால பாஜக எதுவும் செய்யல அப்படின்னு இல்லை. நீங்க பாஜகவை இங்க 10 இடம் ஜெயிக்க வச்சிருந்தாலும் இதுதான் நிலைமை. ஏன்னா பாஜகவினுடைய தமிழர் விரோத போக்கு, தமிழ்நாடு விரோத போக்கு அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படையிலேயே ஊறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் விரோத சக்தி தான் பாஜக. அப்ப பாஜக பெரும்பான்மை பெற்ற எந்த இடங்கள்ல அதிகமான இடங்களை பெற்ற இப்ப டெல்லியில 7 இடங்களிலும் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்ப டெல்லிக்கு ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? கிடையாது. அப்படி இவர்கள் வெற்றி பெற்ற இடங்களில் அறிவிப்பார்கள் என்று இல்லை. ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆந்திரா பீகாருக்கே கொடுத்திருக்காங்க. அதனால இவங்க தனக்கு வாக்குகள் பெறாத மாநிலம், அதனால இவங்களுக்கு தரல அப்படிங்கிற போக்கு அவர்களுக்கு கிடையாது. அவர்களை பொறுத்த அளவிற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு கைக்கூலியாக ஏவலராக செயல்படுவதுதான் பாஜக அரசே தவிர, மற்றபடி அவர்கள் எந்த மாநிலத்து மக்கள் மீதும் ஒரு அக்கறையோடு அவர்கள் இது மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்வது அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இது அவங்க எப்படி சும்மா ஒரு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு அம்மா ஓட்டே போடல, தமிழ்நாட்டுக்கு எப்படி செய்வாங்க என்று இதை மடைமாற்றம் செய்கிற வேலைக்காகத்தான் இவர்கள் இதை சொல்லுகிறார்களே தவிர, மற்றபடி அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே இங்க அவங்க ஒரு 10 இடம் 20 இடம் ஜெயித்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத உண்மையான நிலவரம். நீங்க சொல்றது சிறப்பா இருக்கு. இப்ப மக்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் கார்ப்பரேட் முதலாளிக்காக செயல்படக்கூடிய இந்த அரசாக இது இருந்தால், எதிர்காலத்துல வரக்கூடிய தேர்தலின் போது மக்கள் அதற்கு சரியான பாகடத்தை ஓரளவுக்கு புகட்டியிருந்தாலும் கூட, எதிர்காலத்துல இப்போதும் இந்த பட்ஜெட்டுடைய விளைவுகள் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் இதற்கு சரியான பாடத்தை மக்கள் தேர்தலின் போது கொடுப்பார்கள் என்று நாம் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார். கண்டிப்பாக. எனக்கு அடுத்த தேர்தல் என்கிற அளவில் கூட இல்லை. ஏன்னா இப்போ ஆந்திராவை பீகாரையும் அவர்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படியே அதிகமான நிதி கொடுத்து திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும்? ஏன்னா அவர்கள் கோருகிற சிறப்பு மாநிலம் என்கிற தகுதியோ அவர்கள் கேட்கிற அதிகாரங்களோ அளிக்கப்படாமல் வெறுமன ஒரு நிதியை கொடுத்து மட்டும் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது என்னன்னா சும்மா ஒரு சின்ன பிள்ளை லாலிபாப் கொடுத்து ஏமாத்துற மாதிரியான ஒரு செயல் தான். அப்போ ஒரு கட்டத்தில் அவர்கள் அதை மறுத்து அவர்கள் கோருகிற அந்த உரிமைகளை அவர்கள் அதிகாரங்களை அவர்கள் கேட்கிற போது அவர்களுக்குள்ள முரண்பாடு கண்டிப்பாக வரும். ஆகவே வெகு விரைவில் கூட பாஜக ஆட்சியை இழந்து நிற்கிற ஒரு சூழல் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே இருக்கிறது. அதனால கண்டிப்பாக இப்படி வெறுமனே கார்ப்பரேட்டை மட்டும் நம்பி வெறும் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக அதற்கு மக்கள் ஒரு பெரிய ஒரு அடியை கொடுப்பார்கள். ஏன்னா இப்போது அவர்கள் இந்த தேர்தலிலேயே தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆக கண்டிப்பாக அடுத்த ஒரு தேர்தலை அவர்கள் சந்திக்கிற ஒரு நிலை வரும் பொழுது இதைவிட ஒரு மோசமான படுதோல்வியை அவர்கள் சந்திக்க நேரிடும். எத்தனை நாள் தான் இப்படி ஏமாற்றுவார் என்ற இந்த பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு நன்றிங்க.
வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.